ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா 7 பேரை வெட்டி சாட்சி அந்த நேரத்தில் கூட ஆட்சித் தலைவர் உடனே அந்த இடத்துக்கு போகல. இதுதான் வடகாட்டிலும் நடந்திருக்கிறது. ஆக நம்முடைய கோரிக்கை வடகாட்டு பிரச்சனையில் அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை வழிபடுவதற்கு ஆதிதிராவிட மக்களுக்கு மரபுப்படி அனுமதி வழங்க வேண்டும். அது அவர்களுக்கே உரிய கோயில். நாளைக்கு அதை திறந்து விட வேண்டும். அவர்களின் நீண்டகால புழக்கத்தில் இருக்கிற பகுதியிலே வாலிபால் விளையாடுவோம் என்று ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். அங்கு வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும். மீறி வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்ன அவங்கள்ட்ட மட்டும் போய் கெஞ்சிறீங்க, இங்க வந்து மிரட்டுறீங்க? இது என்ன அப்ரோச்? எஸ்சி மக்கள்னா மிரட்டுறது. அவங்ககிட்ட போனா ரெக்வஸ்ட் பண்ண, இல்லைங்க நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க பேசிக்கணும், கொஞ்சம் கலைஞ்சு போங்க. எஸ்சி எஸ்டி மக்கள்னா உடனே லத்திச்சார்ஜ், அடிதான். என்ன கலவரம் பண்ணாலும் அவங்க கலவரம் பண்ணா அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. நீ சாலை மறியல் பண்ணாலே நீ எப்படி பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ற, அடி மண்டை பொழந்து ரத்த கலரியாது. இதெல்லாம் 35 வருஷத்துல சந்திச்சது. எல்லா களங்களிலும் இது போல ஒரு பயாஸ்ட் அப்ரோச், பியூரோக்ராட்ஸுடைய அணுகுமுறை அப்படித்தான் இருந்திருக்கிறது. இப்ப இந்த பிரச்சனை. ஆக முதல் கோரிக்கை, அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை ஆதிதிராவிடர்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அந்த தடையை விலக்க வேண்டும். அந்த பகுதியில் அந்த புழக்கத்தில் உள்ள இடத்தில் பிறர் செய்கிற ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும். அது அவங்களுக்குரிய இடம், யாரும் போகக்கூடாது. இரண்டாவது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று காவல்துறையே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிற டாஸ்மாக் கடையை அங்கிருந்து முற்றாக அப்புறப்படுத்த வேண்டும். நாங்க இதுதானே சொல்றோம். அதுதானே மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை நடத்தணும். இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மதுக்கடைகளை மூடுங்கள். எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் பாழாகிறான. முத்திரைய சமூகத்தை சார்ந்த இளைஞரும் குடிச்சுட்டானே 2 வீலர்ல போய் தகராறு எழுதுறான். குடிச்சிருந்தாலும் போதையில் இருந்தாலும் சாதி புத்தி மாறலையே. இதுதான் ஆதிதிராவிட தெருன்னு உள்ள போய் அங்க போய் தகராறு பண்றான். குடிக்கிறதுக்கு அந்த தெருவழியா தான் போறான், குடிச்சிட்டு வரும்போது அந்த தெருவழியா தான் வரும். இது உண்மையா இல்லையா? இப்ப மறுபடியும் அது பிரச்சனைக்கு இடம் தருமா தராதா? ஆகவே அந்த தெருவில், கடை தெருவில், அதுவும் தலித் தெருவில் கூட அல்ல, பல சமூகத்தினர் வாழக்கூடிய தெருவை ஒட்டிய அந்த மதுக்கடைகள் 24 மணி நேரத்தில் அந்த மதுக்கடையை அரசு அப்புறப்படுத்த வேண்டும். அதை மூட வேண்டும். இது 3வது கோரிக்கை. 4வது கோரிக்கை, ஆதிதிராவிட மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும். 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 6 பேர்ல 4 பேர் ஸ்டூடெண்ட். காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறான், காலேஜ் படிச்சிட்டு இருக்கிற பையன். சரி, வன்முறையில் ஈடுபட்டா கைது செய்ய மாட்டாங்களா? கைது பண்ணுவாங்க. ஆனா அவங்க வன்முறையில் ஈடுபட்டார்களா? தேடி போய் அவர்கள் தெருவுக்குள்ளே புகுந்து வன்முறையில் ஈடுபட்டார்களா? தெருவுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துகிற போது 4-5 பேரை பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். பிடிச்ச போது ஒருத்தர் 2 பேர் அடிச்சிருக்கலாம். ரத்த காயம் இருக்கிறதா? கொடுங்காயம் இருக்கிறதா? கொலை முயற்சி நடந்ததா? கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்குதல் நடத்தினார்களா? அது ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச். என் தெருவுக்குள்ள வந்துட்ட, நீ வெளியே போலீஸ் வரவாரில் உன்னை பிடிச்சி வச்சிருக்க, அப்ப 2 பேர் 3 பேர் அடிச்ச. ஆனால் காவல்துறை அதையும் சமமாக பார்க்கிற, நீயும் வன்முறையில் ஈடுபட்டாய், தாக்கினாய். மாணவர்கள் என்றும் கூட பாராமல் அவங்க நினைச்சா வேற என்ன ஒரு 4 பேரை பிடிச்சி அதே எஸ்சி தாக்குதல் நடத்தினான்னு இடத்துல எத்தனை பேர் மேல நீங்க போய் வழக்கு போடுறீங்க? அப்படி எஸ்சி தரக்கூட இவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், போயா போய் ஒழுங்காது, இவெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை தலையிடாத, ஒழுங்கா படிச்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ பசங்க கல்லூரிக்கு போகாத, பள்ளிக்கு போகாதவங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தா அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட போடுறது. ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க கேரியர் ஸ்பாயில் ஆனா கூட அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. 6 பேரை உள்ள வச்சிருக்காங்க. ஆகவே ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது, மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும்.
இது முக்கியமான கோரிக்கை. அதற்கு அடுத்து இப்போது புலனாய்வு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை அந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும், அல்லது அந்த வழக்கை அடுத்த நிலையில் இருக்கிற சிபிசிஐடி மாதிரியான புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த காவல்துறை விசாரித்தால், ஏற்கனவே எஸ்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, இது பெட்ரோல் பங்க்ல நடந்த சண்டை, குடிச்சிட்டு போதையில் இருந்த இளைஞர்கள் மோதிக்கொண்டார்கள், இது சாதிய வன்கொடுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை மீறி எப்படி அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க? உயரதிகாரி இப்படி சொன்ன பிறகு ஒரு ப்ரீ கன்சீவ்ட் தாட்ஸ், முன்கூட்டியே முடிவு செய்யக்கூடிய சிந்தனைகள், எண்ணம். ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அது ஒரு பெரிய பேரியர், அது ஒரு தடை. அப்படி சொல்லி இருக்க கூடாது. அவர் சொல்லிட்டார். இப்ப அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி எஸ்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவார்? புலனாய்வில் அவருக்கு என்ன விவரம் கிடைத்தாலும், என்ன ஆதாரம் கிடைத்தாலும், எத்தகைய தரவுகள் கிடைத்தாலும், எப்படி எஸ்பி சொன்ன கருத்துக்கு நிலைப்பாட்டுக்கு மாறாக அவர் புலனாய்வு அறிக்கையில பதிவு செய்வார். வழக்கை எப்படி நடத்தி முடிப்பார், எப்படி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவார். எனவே அந்த வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள், அது ஆய்வாளராக இருந்தாலும் டிஎஸ்பியாக இருந்தாலும், அவர்களிடம் அந்த விசாரணை போகக்கூடாது, அல்லது அவர்களிடமிருந்து ஒட்டுமொத்தமாக அதை மாற்றி சிபிசிஐடி விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு என்று தனியே விழிப்புணர்வு பயிற்சியை வழங்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம், அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு இந்த இஷ்யூவை எப்படி டீல் பண்ணணும், விக்டிம் சைடில் எப்படி நின்று நீங்க நீதியை பெற்று தரணும், இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை பற்றி எந்த விதமான ஒரு அவேர்னஸும் காவல்துறைக்கு இல்லை, வருவாய்த்துறைக்கு இல்லை. ஒரு பிரச்சனை நடந்தா இம்மீடியட்டா அங்க போய் நிக்கணும். அப்பதான் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை மாற்ற முடியும். வேங்கவேல் பிரச்சனைக்கு அப்படிதான் கலெக்டர் போய் அந்த பிரச்சனையை முற்றா டைவர்ட் பண்ணி விட்டாங்க. போனாங்க, லேட்டா போனாங்க, ஆனா டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அங்க போய் டீ கடையில் நின்று ரெட்டை டம்ளர் இருந்து அவனை கைது பண்ணி இவனை கைது பண்ணி போட்டு பிரச்சனையை டிபேட்டே மாத்தி விட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல அந்த ஊர் ஜனங்களே, இளைஞர்களே தண்ணி தொட்டியில போய் போட்டாங்க. ரொம்ப இன்டெப்தா நாம விசாரிச்சோம். யார் மேல முரளி உட்பட யார் மேல வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்கள நேரடியா உட்கார வச்சு கடுமையாகவும் நாம விசாரிச்சு பார்த்தோம். எப்படின்னா, நாங்க குடிக்கிற தண்ணியில நாங்களே மலத்தை போடுவோம், இது என்ன உலகத்தில் இல்லாத பெரிய அநீதியா இருக்கிறது, கொடுமையாக இருக்கிறது. இப்ப ஒரு ஏற்கனவே ஒரு முடிவு, ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா அந்த முடிவை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுல பியூரோக்ராட்ஸ் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிதான் தரவுகளை திரட்டுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஆவணங்களை தயாரிப்பாங்க. முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டாங்க. இது அதிமுகவை சார்ந்தவரோ, அதுல பிரச்சனைக்குரியவர் யார் மேல ஒரு புகார் சொன்னாங்களோ அவர் திமுக கூட கிடையாது, அதிமுக காரர். ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்த பிரச்சனை, ரெண்டு பேருக்கு இடையில ஆதி திராவிடர்கள் ரெண்டு தரப்புக்கும் ரெண்டு குரூப்பா இருந்து வேலை செய்யறாங்க. ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க, ஒருத்தர் எதிர்க்கிறாங்க. அதுல டேங்க் ஆபரேட்டரை நியமனம் பண்றதுல பிரச்சனை. இதன் அடிப்படையில் தான் அது நடக்குது. என்ன நேரம் விசாரிங்கன்னா எசி தரப்புலேயே ஆட்களை பிடிச்சி மறுபடியும் லோக்கல் போலீஸ் அப்படிதான் பண்ணாங்க, சிபிசிஐடி அப்படிதான் பண்ணாங்க. தனி அதிகாரிகள் கையில ஒப்படைச்சு அதை விசாரிக்க சொல்ற நிலையில ஒரே ஸ்டைல் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அப்படிதான் போச்சு. முதல்ல சொல்லிட்டாங்க இது எசி தரப்புல தான் போட்டாங்க, அதையே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இப்ப இதுதான் வடகாட்டில் நடக்க போகுது. இப்ப ஊர் போது அடிச்சவங்க யாரும் இங்க தண்டிக்க போறது கிடையாது, நடக்காது. ஏன்னா எஸ்பி ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி டிக்ளேர். இது சாதி அடிப்படையில் நடந்ததாங்க. இப்ப இதுக்கு பின்னால நடந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் தகராறு என்ன, வாலிபால் விளையாடுங்கிற பேர்ல அங்க அடிக்கடி போய் பிரச்சனை பண்ணாங்களே அதனுடைய பின்னணி என்ன, இது தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் விவரம் என்ன, வாலிபால் விளையாடக்கூடிய இளைஞர்கள் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தமானது என்று கேட்டு வழக்கு தொடுத்து அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்காது, அதனுடைய பொருள் என்ன,
கோயிலை விரிவுபடுத்தி கட்டுவதற்காக முயன்ற ஆதி திராவிடர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களே, அதற்கு என்ன அர்த்தம்? தனித்தனியே திண்டு கட்டி அதிலே துணை கடவுள்களை எல்லாம் நிர்மாணிப்பதற்கு முயற்சித்தும் அது தடுக்கப்பட்டு விட்டதே, அதற்குரிய பொருள் என்ன? முத்துமாரியம்மன் கோயில் என்பது அரசுக்கு சொந்தமான கோயில், இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில். அதற்கு என்ன பொருள் என்றால், இது அரசுக்கு சொந்தமானது, தனியாருக்கு சொந்தமானது இல்லை என்றால் எல்லா தரப்பினரும் கோயிலுக்குள்ளே நுழையலாம், சாமி கும்பிடலாம், தேரோட்டத்தில் பங்கேற்கலாம். அதுல நான் வடத்தை தொட்டு கொடுக்கிறது ஒரு மரியாதைன்னு எழுதிக்கலாம். அதனால மேல போய் புகாரே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை போலீஸை கூட கேட்டு வாங்கியிருக்கலாம். திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் காவல்துறையை கண்டிச்சு கொடுத்துருக்காரு, இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கு, நீங்களே ஒரு புகார் கொடுங்க, நாங்க திருமாவளவன் மேல கேஸ் போடுறோம் கூட கேட்டு வாங்கியிருக்கலாம். இப்ப கூட கேட்டேன், நாங்க சாமியாடி போவோம் ஒவ்வொரு முறையும் மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம். அவங்க ரொம்ப எச்சரிக்கையா முன்கூட்டியே எங்களுக்கு திருநீர் போட்டு நெத்தியில திருநீர் பூசி இப்படியே போயிருங்க அப்படின்னு எங்களை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நாங்க கோயிலுக்குள்ள நுழைய மாட்டோம். அது எங்களுக்கு கிடைக்கிற மரியாதைன்னு நினைச்சு நாங்க வந்துருவோம். இந்த முறை என்ன நடந்தது? ஒரு 4 இளைஞர்கள், நேதாஜின்னு ஒரு பையன், 4 பேர், அவரும் என்ன பண்ணிருக்காங்க, குறுக்க நெடுக்க ஏதோ ஒரு கயிறு சங்கிலி மாதிரி போட்டுக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டே போயிருக்கிறாங்க. அந்த அத்தை மீறிட்டாங்கன்னா இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு அவங்க ஒரு அத்து போட்டு வைக்கிறாங்க இல்லையா, அதை மீறி உள்ள போயிட்டாங்க. உடனே அவரை பிடிச்சி அடிச்சு, நீ எந்த வகையரா இருந்தாலும், ஏன்னா அந்த வகையரா இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கும்பிடுற வகையரா இல்லை, உள்ள போனவன். மற்ற 2 வகையரா இருக்கான் பாருங்க, கரை, அதுல 4 பேர் உள்ள போயிருக்கிறான். அப்ப அவன் என்ன நினைச்சு போனான்னா, நாம தான் எதிர்க்கலையே, அவங்க தானே எதிர்க்கிறாங்க, நம்மளை விட்டுருவாங்க நினைச்சு போயிருக்கிறான். ஏய், நீ எந்த கரையா இருந்தாலும் வகையரா இருந்தாலும் சாதியில பறைய தானே, உள்ள நுழையாத அப்படின்னு அடிக்கிறான், விரட்டுறான். அது அவனுக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கு, ஓ நம்ம ஊருக்குள்ளதான் 2ஆ இருக்கிறோம், அவனை பொறுத்தவரை நம்மளை ஒன்னாதான் பாக்குறான், ஒரே ஆளாதான் பாக்குறான் அப்படின்ட்டு வாய் மூடிட்டு வந்துட்டான் வெளியில. வந்த பிறகுதான் 300 பேர் உள்ள பூந்து அடிக்கிறாங்க. உங்களுக்கு கோயிலுக்குள்ள நுழைய அளவுக்கு திமிர் வந்துருச்சா? இதுதான் சொல்லி அடிச்சது. அடிச்சவன் வேணா குடிச்சிருக்கலாம், அடிச்சவன் வேணா டாஸ்மாக் போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா அடிச்சவன் டெங்கல்ல 3 பேர், நாங்க 4 பேர் போனோம், அதுல ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க காணோம், அல்லது 3 ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க காணோம், நான் ஒரு ஆள் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்லி அழைச்சான்? எஸ்சி பசங்க நம்ம அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, அதுக்கு தானே 300 பேர் திரண்டு வந்தாங்க. அப்ப இது சாதி அடிப்படையில் நடந்ததா இல்லையா? இது சாதிய வன்கொடுமையா இல்லையா? எனவே காவல்துறை அதிகாரிகள் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று புலனாய்வு விசாரணையை முறையாக நடத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பயிற்சி என்பது தேவைப்படுகிறது, சென்சிடைசேஷன் புரோகிராம் என்பது தேவைப்படுகிறது. மாண்புமிகு முதல்வருக்கு இதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அங்க இருக்கக்கூடிய 6000 வாக்காளர்களும் தலித்துகளுக்கு எதிரி அல்ல, அங்க இருக்கக்கூடிய 2000 குடும்பத்தை சார்ந்த முத்திரையர்களும் தலித்துகளை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல. 4 பேர் 5 பேர் சாதி அடிப்படையில் இயங்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு சாதி சங்கத்தில் இருப்பான், இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியில் இருப்பான். இவர்கள் பண்ணுகிற பிரச்சனை தான். நாங்க ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகமே தலித்துகளுக்கு எதிரி என்று சொல்லுவதற்காக வரவில்லை. ஆனால் பெரும்பான்மையை பயன்படுத்தி தலித்துகளை, ஆதி திராவிடர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று முனைகிற, முயற்சிக்கிற, ஈடுபடுகிற, வன்முறையை தூண்டுகிற, வன்முறையில் ஈடுபடுகிற அந்த குறிப்பிட்ட சிலர் யார்? அவர்களை மட்டும் அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை, சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுங்கள். சமூக நல்லிணக்கம் தான் சிறுத்தைகளின் வேட்கை. சாதி அடிப்படையில் மோதிக்கொள்ளக் கூடாது, சமூக நல்லிணக்கமே தேவை. இந்த சமூகத்தில் இருக்கிற எத்தனையோ தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கிறார்கள். சில சமூக இயக்க தலைவர்கள் நம்மோடு நட்பில் தான் இருக்கிறார்கள், நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள். சில அரசியல் புரிதல் உள்ளவர்கள் இவ்வளவு காலம் இந்த பகுதியிலே இப்படி எல்லாம் எதுவும் நடந்ததில்லை, இனி நடக்கவும் கூடாது, நீங்கள் எல்லாம் சமூக நல்லிணக்கத்திற்கு துணையாய் இருங்கள் என்று தொலைபேசியிலே பேசுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த சமூகமே
தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. எந்த சமூகமாக இருந்தாலும் அதில் வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல் ஆதாயத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். வட மாவட்டங்களில் வன்னியர் சமூகம்னா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் ஆதி திராவிடர்களை தாக்குவதில்லை. அரசியல் ஆதாயத்திற்காக அந்த சாதிய உணர்வை தமக்கு ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிற பாமகவை நாங்கள் விமர்சிக்கிறோம். அதனால்தான் அது இடம்பெறுகிற கட்சி கூட்டணியை நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று சொல்லுகிறோம். பாமகவை எதிர்ப்பதால் வன்னியர்களை எதிர்ப்பதாக பொருளாகாது. பாமகவை விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது. வன்னியர் சமூகத்திற்கு பாடுபடவும் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருக்கிறோம், கைகோட்டி இருக்கிறோம். முத்தையர் சமூகத்தின் ஜனநாயக உரிமைகளுக்காக விடுதலை சிறுத்தைகளும் குரல் கொடுக்கும், போராடும். ஓபிசியில தானே வராங்க. ஓபிசியுடைய கோரிக்கைகளுக்காக எத்தனை இடங்களிலே விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கு. நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பியிருக்கு. கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு பெறுவதற்கு ஒரு வருமான வரம்பு இருந்தது. வெறும் 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தா, அதுக்கு மேல இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது, அட்மிஷன் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது. இந்த நிலை இருந்தது. எந்த ஓபிசி தலைவரும் அதை கண்டுபிடிக்கவும் இல்லை, அதற்காக குரல் கொடுக்கவும் இல்லை. அதை கண்டுபிடித்து முதலிலே மன்மோகன் சிங்கிடம் போய் மனு கொடுத்தவன் திருமாவளவன். 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம். சாதாரண ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஒரு பியூன், ஒரு சத்துணவு வேலை செய்யறவன் வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்துடும் வருமானம். ஆனா 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வர்றதுனால அவன் பிள்ளை எந்த அனுபவத்தையும் பயனையும் அனுபவிக்க முடியாது. அரசு தருகிற எந்த சலுகையும் பயன்பெற முடியாது. அதனால வருமான வரம்பு உயர்த்துங்க, 8 லட்சமா உயர்த்துங்க. 8 லட்சம் ஆண்டுக்கு வருமானம் வந்தாலும் அவன் வீட்டு பிள்ளைக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் என்று சொன்ன இயக்கம் மன்மோகன் சிங்கிடம் போய் கடிதம் கொடுத்தவன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓபிசிக்கு எதிரானவர்கள் இல்லை. திருமாவளவன் கொடுத்த மனுவை ஏற்றுக்கொண்ட மன்மோகன் சிங் பிரதமர் அவர்கள் அதன் பிறகு அந்த வருமான வரம்பை 4.5 லட்சமாக உயர்த்தினார். அதனால இன்னைக்கு லட்சக்கணக்கான ஓபிசி குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் பயன்பெறுகிறார்கள். அதே மாதிரி மருத்துவ கல்வி படிக்கிறதுல ஆல் இந்தியா கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்கு. ஆல் இந்தியா கோட்டானா என்னன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜில் 100 இடம் இருக்கு. அந்த 100 இடத்துல 15 இடத்தை டெல்லி அரசாங்கத்துக்கு கொடுத்துக்கணும். அந்த 15 சீட்ல அவங்க பார்த்து முடிவு பண்ணி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு மருத்துவம் படிக்கிற வாய்ப்பை தருவாங்க 15 சீட்ல. அதுல எஸ்சி எஸ்டிக்கு கோட்டா உண்டு. அதுலேயே கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், மத்திய அரசு ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, டெலிபோன்ஸ்ல வேலை செய்வாங்க, பேங்க்ல வேலை செய்வாங்க, ரயில்வேல வேலை செய்வாங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகங்களை பணியாற்றக்கூடியவர்கள் பிள்ளைகள் இங்க இருந்து குஜராத்ல போய் வேலை செய்வான், டெல்லியில போய் வேலை செய்வான். அவன் வீட்டு பிள்ளைகள் மெடிக்கல் படிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியில இருந்தும் மொத்த இடங்கள்ல 15 இடத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க. இதை நாங்க பயன்படுத்தணும். எங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தந்து அதிலே நிரப்புவோம். அதுதான் ஆல் இந்தியா கோட்டா. அந்த 15%ல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 22% இடத்தை எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கோட்டா அடிப்படையில் ஒதுக்கினாங்க. ஓபிசிக்கு அதில் இடஒதுக்கீடு இல்லை. அதை கண்டுபிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதற்காக போராட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதன் பிறகு அந்த கோட்டாவில் இடம் கேட்டு விடுதலை சிறுத்தைகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். திமுகவும் அதுக்கு பிறகு வழக்கு தொடுத்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு ஓபிசிக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது. இதை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. முத்தரையர் உட்பட அனைவரும் அதில் பயன்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். பல சமூகங்களை சார்ந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதற்காக நாம் போராடுகிறோம். ஒரு நாடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் அல்லாத பிற சமூகங்களை எதிரியாக பார்த்ததில்லை, எதிராக நிறுத்தியதில்லை. வடகாடி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சிலர், குறிப்பிட்ட சிலர், 2000 குடும்பங்களுக்கு கிடையாது. எல்லோருக்கும் அப்படி ஒரு எதிர்ப்பு மனோநிலை இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம். ஜனநாயக சக்திகள் உண்டு, மனிதநேயம் உள்ளவர்கள் உண்டு, சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள் உண்டு, காவல்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு.
வருவாய்த்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு, நீதித்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு. ஆனால் சாதியவாதத்தோடு செயல்படக்கூடியவர்களை தான் நாம் விமர்சிக்கிறோம், கண்டிக்கிறோம். எனவே வடகாடு சம்பவம் 2 குடிபோதையில் இருந்த தரப்பினருக்கு இடையிலே நடந்த மோதல் அல்ல. அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை ஆதி திராவிடர்கள் பயன்படுத்துவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதிலிருந்து உருவான பிரச்சனை தான். அம்பேத்கர் படம் போட்ட பதாகைகளை கிழித்தெறிவதிலிருந்து, தீ வைத்து கொளுத்தியதிலிருந்து இந்த பிரச்சனை மெல்ல மெல்ல முற்றியது. அதனுடைய விளைவாகத்தான் முத்துமாரியம்மன் தேரோட்டத்தின் போது அந்த தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எனவே காவல்துறை முறையாக இதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு, காவல்துறை, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதிலே தலையிட வேண்டும். இந்த காவல்துறையின் புலன் விசாரணையில் இருந்து மாற்றி நடுநிலையோடு விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளை நியமித்து சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்பதை சொல்லி, தலித்துகள் மீதே போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி, அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை வழிபடுவதற்கு ஆதிதிராவிட மக்களுக்கு அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி, சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தில் என் அழைப்பை ஏற்று வருகை தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுவதாக இருந்த மாபெரும் பேரணி ஜூன் 14ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த பேரணி அமைய வேண்டும். அதற்கு ஏற்ப இப்போதே நீங்கள் களப்பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.